உள்ள வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய இயக்குனரும் என்னோடய ஹீரோயின் வந்து நேராக கேள்வி பதிலுக்கு போகலான்னு சொன்னதுனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வழக்கமாக அவங்ககிட்ட பேசின ஒரு பழக்கத்தில் சரி நான் முதல்ல பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு நிறைய சண்டை சச்சரவுக்கு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்குது. முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த விஷயம் தொடங்கினது வந்து எங்களுக்கே எதிர்பார்க்கல. நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமான ஏன்னா 2 பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முறையில் கோவம் எதுவும் இல்லாதனால ஒரு சின்ன பூ மலர்வதை போல் அந்த அன்பு வந்து அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பாக மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு அவர் 2009 தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை சார், 2009 தெரியும். இன்றைக்கி தான் மத்தியானம் பேசினேன். அவருக்கு நேஷ்னல் அவார்டு வரும்போது நான் அவரை என்னோடய தென்மேற்கு பொருட்காட்டு படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ண போனேன். நான் அவர் மட்டும் தான் இருந்தோம். அவருக்கு அந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படித்து சொன்னேன். ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படித்து அவருக்கு சொன்னேன் நான். ஸோ ஏதோ ஒரு பெரிய சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் தொடங்கினது ரொம்ப அழகான அற்புதமான ஒரு அனுபவம். அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும். ஆனால் அவங்க 3ஆம் பிறை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க, அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார். உங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார், ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை சேர்ந்து படம் பண்ணல ரியலி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணோம் சார், ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் 2019 வந்து 2020 வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம், அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல். ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து. ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை அது பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனது அது. அப்போ 2 பேரும் ஏதாவது ஒரு நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணுறது பெரிய சந்தோஷம். படம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சிருக்க அவங்க பண்ண எல்லா படத்துலையும் அதுதான் நினைக்கிறேன். நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேறு ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது. அதுதான் நித்யா. ஏன்னா அது சும்மா வந்தோம், இது சீனு, இது டயலாகு, ஓகே இது கோரியோகிராஃபி, இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை. அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ, இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ, டைரக்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் நித்யா, இந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி. பாண்டராஜ் சார் பற்றி சொல்லிட்டேன், சண்டே பற்றி தான் சொன்னேன். ஆனால் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம். அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசில் தங்காது. ஆனால் அது ஒரு 5-6 இடங்கள் எங்கேயாவது இலைப்பாறை இருப்போம், ஏதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம், எங்கேயாவது சாப்பிட்ருப்போம், எங்கேயும் சும்மா வெறும்னே இருந்திருக்கும். சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்க ரசிச்சிருப்போம், படங்கள் எடுத்திருப்போம். அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ். அந்த மெமரிஸ் வந்து திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும் வைக்கும். அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களில் முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவருடைய எழுத்தில் இயக்கத்தில் வேலை பார்த்தது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும், சில சமயம் இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த இவரோட படத்தில் ஒரு பசங்க படத்தில் யாராவது பையனை அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிடுவாங்களா சார், ஒரு பையன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இருந்த ஆள் தான் பாண்டராஜ். அவங்க 2 பேரையும் வந்து நித்யா மேனன் விஜய் சேதுபதி வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். சும்மா சொல்கிறேன், நான் நிஜமாகவும் சொல்கிறேன். சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக மாதிரி சும்மா சொல்கிறேன். இது எப்படி சொல்கிறீங்கன்னு எடுத்துக்கோங்க. என்னன்னா படன்னு இருக்கும். ஆனால் நின்று அதை ரசித்தோம்.
ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இன்னும் இந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருந்தது. எல்லாருமே சரி, தீபாக்காவாக இருக்கட்டும், சரவணன் சாராக இருக்கட்டும், ரோஹனாக இருக்கட்டும், எங்கள் தங்கச்சி அறிஞர் ராகவதி, அவங்க பேர் என்ன சார், ரோஷினியாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கும், மகிழினி. ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தைய அந்த ஸ்கிரிப்டில் அவள் பேர் மகிழினி. மகிழ் வந்ததுக்கப்புறம் அதோட சரியாக அவளோட சரியான சாய்ஸ்ன்னு சொல்லி இந்த படத்தில் எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது மகிழினி தான் நினைக்கிறேன். இவர் பேப்பரில் எழுதுனதை எப்படா இவர் வாட்டுக்கு எழுதி வச்சுருக்காரு, இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க, குழந்தை தூங்குது, திடீர்னு குழந்தை முழிக்குது, திடீர்னு குழந்தை பேசுது, அப்படிலாம் ஒருத்தர் எழுதும்போது நம்மளாம் நடிச்சிடுவோம். ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணுன்னா எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கேட்டேன், சார் இதெல்லாம் நடக்குமா சார், எழுதி வச்சுருக்கீங்கன்னா? எல்லாம் நடக்கும் சார், வாங்க சார் அப்படின்னு. ஏன்னா நான் பசங்க டூ பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். நான் ஏதோ பேசுகிறாரு இப்போ, ஓகே அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க. இந்த குழந்தை எப்படி, எனக்கு பசங்க ஒன்றுலே ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்ல, நான் அந்த ஷாட் ரொம்ப ரசித்தேன். அந்த ஒரு குழந்தை வந்து அந்த கதையோ அந்த காட்சியை வந்து ரொம்ப நிஜமானதாக உயிருள்ளதாக மாற்ற. அந்த குழந்தை எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பரவாயில்ல, அது சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிருள்ளதாக மாறுது. அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணி மாலை 2 பேர் இருக்காங்க. முத்துமணி மாலை கூட கொஞ்சம் வளர்ந்த குழந்தை தான் அது. ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குட்டி பாப்பா. ஆனால் இந்த கதையில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக பண்ணால், ஒரு ஸ்டேஜில் எங்களை புரிஞ்சுக்கிட்டா, ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும் இல்லையா, மற்ற நேரம் நான் எங்கள் அப்பா கூட இருந்துக்கலான்னு. பட் அந்த குழந்தை வந்து நித்யாவோடையும் தீபா கூட ரொம்ப பெட்டாக இருந்தது. என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும். பட் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் பார்க்குறவங்க எல்லாரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு அவள் வர சீன்லாம் வந்து உங்கள் எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் எங்கள் தனித்தனியாக பாராட்டினா இல்லை சொல்லணுன்னா, எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. செம்மன் வினோத் சார், அப்புறம் அவங்க ஒய்ஃபாக நடித்தாங்க, அவங்க பேர் ஜானகிமா. ஐயோ, அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிற, இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் சாகர், எல்லாருமே சரி, படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப, யோகி பாபு சார், எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவங்க வேலையை. இது நாங்கள் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம். படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இது எங்களோட கதையை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ படம் பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக சனா எதிர்பார்க்கல. நான் வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி தருவாருங்கிறது வழக்கமாக அது பண்ணுறது தான். பட் நம்ம படம் வரும்போதில் கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சுன்னு ஒரு பயம் இருக்கும். பட் சனா வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பதமாக பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன் சுகுமார், ஆர்ட் டைரக்டர் வீரசுமர், எங்கள் முக்கியம் ஃபைட் மாஸ்டர் கலை. எனக்கு அந்த பையனை வந்து 2019 தெரியும். எல்லா ஃபைட்டையும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க கலை. அப்புறம் பாபா பாஸ்கர். ஸோ இது ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெய்னர். படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது, தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஸோ மச். ஐ திங்க் மோரலெஸ் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சேம் தாட்ஸ் தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த படம் ஷூட் பண்ணுறது, இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மை லைஃப். ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறையா பேர் இருப்பாங்க, எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க. அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே, ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லெங்க்ல எல்லாரும் இருந்தோம். எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லாரும். ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன், ஈவன் ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகாது. ஸோ அது அவ்வளோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு எல்லாருமே காரணம். ஸோ எனக்கு பர்சனலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஷூட்ஸ். அண்ட் எனக்கு ஐ ஆம் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம்.
இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ யா, ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் நன்றி. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் இப்போ மிகவும் நன்றி வந்ததற்கு. இது நாங்கள் 3 தலைமுறையாக திரைப்படத்துக்கும் திரைப்படத்துறைக்கும் இன்றைக்கும் எங்கள் சப்போர்ட் இருக்குது. நீங்களும் எங்கள் சப்போர்ட் நேற்று கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே இது ரொம்ப நன்றி வந்தது. நிக்கில் சார் சொன்னது மாதிரி இது ஒரு அற்புதமான குடும்ப திரைப்படம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் சார் வந்து ஒரு சுயம்பு தனிப்பட்ட முயற்சியில் இவ்வளோ பெரிய டேரக்டராக வளர்ந்து வந்திருக்கிறார். அவர் வந்து எடுத்த எல்லா படங்களும் பெரிய வெற்றி படங்கள் தான். அதனால் அவர் வந்து கதை சொன்னோன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ டு விஜய் சேது சார் கூட ஒர்க் பண்ணுறது முதல்ல. இன்றைக்கி அவரோட புகழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனா வரைக்கும் போயிருக்கு. மகாராஜா என்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $10 million 80 crores அங்கே பண்ணியிருக்கு. அவங்களே அவர் வந்து டென்சில் வாஷிங்டன் மாதிரிங்கிறாங்க. ஸோ அதனால் அவர் அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்காரு. கல்கட்டா போனால் கூட அவர் பிச்சு தான் பேசுகிறாங்க. தமிழ் சினிமானாவே விஜய் சேதுபதி சார் தான் சொல்கிறாங்க. ஆகவே வந்து அது ரொம்ப அவரோட ரீச்சு அது எங்களுக்கு பெரிய பெரிய பொக்கிஷம் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. நித்யா மேடம் பற்றி சொல்லணும் தேவையில்லை. அவங்க எந்த கதாபாத்திரம் நடித்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்டார் நடித்தாலும் கூட அவங்க வந்து தனித்தன்மையாக தமிழக இதயத்தில் அப்படியே பதிந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க கூட நடிக்கிறது எங்களுக்கு நம்ம கூட நடிக்கிறதுக்கு நம்ம படத்தில் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய எங்களுக்கு பெரிய பொக்கிஷம். அதுவும் இட்ஸ் ட்ரெஷர் ஃபார் அஸ். அதே மாதிரி உங்களுக்கு அற்புதமான படம். சந்தோஷ் சார் பற்றியும் சொல்லணும். நான் ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். பெரிய பெரிய நியூ சவுண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறார். ஆதி திராவிட இசையை வந்து உலகத்தரத்துக்கு எடுத்து சென்று இருக்கிறார். அதனால் அவரையும் பாராட்டணும். ரொம்ப அற்புதமான பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணியிருக்கிறார். அதனால் இது பொதுவாக இது பெரிய காலிக்கை படமாக அமையும். அதனால் உங்களோட சப்போர்ட் முக்கியமாக தேவை. அதனால் இது நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு வந்து சேர்க்க முடியும். அதனால் உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் ரொம்ப தேவை எங்களுக்கு. ப்ளீஸ் என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் சப்போர்ட் அஸ் வித் ஹோல் ஹார்ட்டட்னஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதான் சரி, ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி பெறலாமே அப்படின்னு இயக்குனர் வந்து இல்லை எனக்கு இன்னும் பேசி தான்ட்டார். அதனால் நாங்கள் நடிகராக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவை சந்தித்து. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு அழகானது. கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி. அது அழகான சம்பவம். அது ஒரு உண்மை கதையிலிருந்து எடுத்து பண்ணியிருக்கேன். என் பையனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்தித்த 2 கேரக்டர். அதுதான் ஆகாச வீரன், பேரரசி. பார்த்ததை அப்படியே எடுத்தால் படமாகவே எடுக்க முடியாது. ஆனால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இந்த கேரக்டர். அதை எழுத ஆரம்பித்தேன். சும்மா ஒரு சிம்பிளாக ஒன்று எழுதலாம், ஒரு சிம்பிளான ஒரு இதுவாக எழுதலாம் அப்படின்னா அது எழுத அது வேறு ஒன்றா மாறிச்சு. அது எழுதும்போது தான் ஆகாச வீரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல. ஏன்னா சிரிக்க வைப்பான், அழுக வைப்பான், டார்ச்சர் பண்ணுவான். இவன் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது. ஒரு ஹீரோ கேரக்டர்னால் ஒரு ஆர்க் இருக்கும்ல. நூல் பிடிச்சது மாதிரி போகணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க்கும். எந்த ஆர்க்குமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஆகாச வீரன். அது எல்லா ஹீரோவுமே பண்ணிட முடியாது. அது ஏதோ சேதுபதி சாரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல. இந்த கேரக்டரை விஜய் சேது சார் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நீங்கள் பார்க்கும்போது ப்ரெஸ்ஸோ போடுவான், நான் வந்து வெளில நிற்பேன் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க. இதை அவர் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த கேரக்டரை இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்பினேன். என்னென்னா அந்த கேரக்டருடைய இது ஏன்னா டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கும், மாஸாக போயிட்டுருக்கும். அது பையன் அப்படியே காமெடியாக மாறும். காமெடி போயிட்டே இருக்கும், டக்குன்னு அது எமோஷனில் மாறும். அதுதான் இந்த புதுசாக வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டுவாங்கல்ல, அப்படி ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர். ஆனால் ரசிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும். ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். எந்த இடத்துலையுமே அந்த கேரக்டர் மேலே இரிட்டேஷனே வராது. கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேலே ஒரு பயங்கர இரிட்டேஷன் வந்துடும். அப்போ இது அவர் மட்டும்தான் பண்ண முடியும்.
அதை ரொம்ப அழகாக ரொம்ப ரசித்து அதை எடுத்தோம். ஸ்பாட்லேயே எல்லாருமே வந்து அதை அவர் பண்ணுற ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே ரொம்ப சிரித்தாங்க. எல்லாருமே பொதுவாக யூனிட்டில் வந்து தூரமாக போயிடுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 4-5 நாளில் அப்படியே அங்கே போய் உட்காந்துருவாங்க. ஆனால் நித்யாவும் சேது சார் பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு மேனேஜர் எல்லோரும் வந்து நிற்பாங்க. அது அழகாக அவங்க ஆக்டிங் அப்படி அழகாக இருந்தது. அதே மாதிரி தான் பேரரசி கேரக்டரும். பேரரசி இப்படி தான் அப்படின்னு ஒரு எந்த ஆர்க்குமே இருக்காது. அவளும் அப்படி தான், ரொம்ப அன்பானவ, அழகான அம்மா, நல்ல மருமக, நல்ல மனைவி. டப்புன்னு எப்போ மாறுவா எப்படி மாறுவான்னு எல்லாருடைய மனைவி மாதிரி இருந்தால் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறதே ரொம்ப கஷ்டமான கேரக்டர். ஆனால் அவளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹஸ்பண்ட் அப்படி லவ் பண்ணுவாள். அப்போ இந்த கேரக்டர் யார் பண்ணுறது அப்படின்னா அது நித்யாவை தவிர வேறு ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை. நான் இது வரைக்கும் 11வது படம், எனக்கு 10 படங்கள்லையுமே என்னுடைய ஹீரோயின் நான் நினச்ச ஹீரோயின் எனக்கு வந்ததே கிடையாது. முதல் தடவையாக என்ன ஸ்கிரிப்டில் எழுதணுன்னோ நித்யா மேனன் தான் இது ஹீரோயின்னா எனக்கு இந்த படத்தில் வந்திருக்கு. அப்படி இந்த படத்துக்கு நான் நினச்ச ஹீரோயின் கொடுத்த என் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராசன் சாருக்கும், செந்தில் சார், அர்ஜுன் சார், ரொம்ப நன்றி. அந்த கேரக்டரை வந்து நித்யா, அதாவது அது டாமன்ஜெரி லவ்னு சொல்லுவோம்ல, ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டையே நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மனைவியோ அதை வந்து 2 பேரும் என்னமோ உண்மையாகவே அவங்க வாழ்ந்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சாருடைய மனைவி வந்து கோவப்படுற அளவுக்கு 2 பேரும் அவ்வளவு உண்மையாகவே இவங்க வாழ்ந்துருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அழகாக நடித்து கொடுத்தாங்க 2 பேருமே. ஆனால் கொஞ்சம் டார்ச்சர் தான் சார். ஏன்னா முதல் நாளே 2 பேர் ஃபஸ்ட்டு 2 நாள் சேது சார் மட்டும் வச்சு எடுத்துட்டேன். 3வது நாள் தான் 2 பேர் காம்பினேஷனும் சாஃப்டாக ஆரம்பித்தேன். நித்யா மேனனுக்கு வந்து சாமி கும்பிட்டு அப்படி ஒரு மணி அடிச்சுட்டு கும்பிட்டு போங்க. இந்த சாங்கில் பார்த்தீங்கல்ல அது அப்படின்னா ரொம்ப சாஃப்டான டேரக்டர் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அப்புறம் 2 பேரையும் வச்சு ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தேன். அது உட்காந்தே தான் பேசணும், ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எடுத்தோம். அது சீனும் நல்லா ரொம்ப வந்தது. படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் ஷிஃப்டிங் அப்படின்னு நல்ல வெயில், அந்த ஒரு டாப் ஆங்கிளில் பார்த்துருப்பீங்களா, ஒரு பாறைக்கு நடுவில் பள்ளமாக இருக்கும். கொஞ்சம் தடுமாறுனா அங்கிட்டு போய் விழுந்துடணும், இல்லை இங்கிட்டு விழுந்துடணும். அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான இடம். அது நடுவில் பைக்கை ஓட்ட விட்டேன். அப்படியே பார்த்தாங்க, இதுலேயே சார் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாலே உட்காரணும் அப்படின்னா நல்லா உட்காரணும். அந்த சாங்கில் இருக்கும். அது கொஞ்சம் என் மூடு இது தான் அப்படின்னு உங்களுக்கு முகத்தை காமிச்சேன். சரி இதை முடிச்சுட்டு விட்டுருவார் போல, ஏன்னா 4:30 ஆயிடுச்சு அதை எடுத்து முடிக்கும்போது. சரி ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் மூடாகவே நல்லா நிறைய எடுத்துட்டோம், விட்டுருவார் அப்படின்னு நினச்சாங்க. பக்கத்தில் யானைமலை இருக்குது, கொஞ்சம் மேலே ஏறுமா நல்லாயிருக்கும் அப்படின்னா, இது இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே அப்படின்னாங்க. இல்லை அடுத்தலாம் கூட்டம் வந்துடும், ஷூட்டிங் எடுக்கும் தெரிஞ்சு, இப்போ நான் ஃப்ரீயாக எடுத்து வந்துடலாம், பர்மிஷன் நைட் தான் இருக்குது. சரி நீ ஏறினா மலை ஏறிக்கிட்டு இருக்கான். ஒரு 1 ஹவர் ஏறலாம், ஒரு 45 நிமிஷம் இருக்குமா. அது ஏறிட்டு அது எடுத்துட்டோம், நினச்சது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே இப்படி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இல்லை மைண்ட் செட் ஆகிக்கிங்க, இதை நான் ஃபஸ்ட்டு நாளே எப்போவுமே நான் ஆர்டிஸ்ட்டுக்கு மைண்ட் செட் பண்ணிடுவேன், இதுதான் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா. ஆனால் அது 70 நாளும் அதுதான். ஃபஸ்ட் நாள் எப்படி ஓடணுமோ அதே மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யாராவது நடந்தால் எனக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை தான் நான் இதுவாக காமிச்சிருப்பேன். அப்படி காமிச்சிருந்தேன், சாரி சார். அதே மாதிரி தான் தயாரிப்பாளர் செயலையும் அந்த மாதிரி தான். நான் ஏதாவது இதுவானா டக்குன்னு செந்தில் சாருக்கு ஃபோன் அடிச்சு, சார் அது நடக்கலை சார், ஏன் சார் நடக்கலை அப்படின்னு சொல்லி கோவப்படுவேன். என்னென்னா அந்த படம் நல்லா வரணும், அந்த சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்துடணும். எனக்கு என்னென்னா அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளே முடிச்சிடணும், இந்த பட்ஜெட்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடணும், ஆர்டிஸ்ட்டுக்கு இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளே முடிச்சிடணும். திருப்பி இன்னொரு 10 நாள் கிடைக்குமா, இன்னும் ஒரு 5 நாள் கிடைக்குமா, இன்னொரு அது தேவையில்லாத இது வரும். அதுக்காகத்தான் என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்ற எல்லாரையுமே பயங்கரமாக லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் முடியும் போது, எப்போவுமே ஒரு படம் முடியும் போது எப்படா முடிக்கலாம், அடுத்த படத்துக்கு போகலாம்னு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மனநிலை வந்துடும், இல்லை டெக்னீஷியனுக்கும் வந்துடும். ஆனால் இந்த படத்தில் என்னன்னு தெரில, 75 நாள் நாங்கள் பிளான் பண்ணோம், 71 72 நாள் எடுத்தோம். 2 பேருமே கெஞ்சுறாங்க, சேது சாரும் நித்யா மாமா, ப்ளீஸ்
இன்னும் 2 நாள் எடுங்க, தயவு செய்து பிரேக்கப் வந்து ஷெட்யூலை முடிச்சிடாதீங்க ப்ளீஸ். ஏன் அவசரப்படுறீங்க? நம்ம 75 நாள் தானே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம், இன்னும் மெதுவாக எடுக்கலாம், இன்னும் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கலாம். என்னென்னா அது உண்மையாகவே எனக்கு அது கடைக்குட்டி சிங்கம் படத்தில் அந்த ஃபீல் கிடச்சது. அது எல்லாருமே வந்து ஒரு குடும்ப ஆட்கள் மாதிரி அப்படியே இதுவாகிடுவாங்க. அந்த ஃபீல் இந்த படத்தில் அதை விட அதிகமாகவே கிடச்சிது. ஒன்றாவே உட்காந்துருப்போம், ஒன்றா சாப்பிடுவோம். சார் பரோட்டா போடுவார், அதில் ரிஸ்க்கான பரோட்டா போடுவார், சாக்லேட்டு பரோட்டாம்பார். அது என்ன சார், வாட்டர்மெலன் பரோட்டான்னு கொடுப்பாரு. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கே, அதை சாப்பிட்றதா வேண்டாமான்னு பயம் இருக்கும், சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாரு. அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார். அவன் பரோட்டா கண்டுபிடிச்சவங்க கூட இவ்வளோ வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டார். அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும், வாங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிடுவார். அது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த குழந்தைகளாக இருக்கும், ஒவ்வொரு கேரக்டர் எல்லாருமே யோகி பாபுலேருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் சொல்லணும். அவ்வளோ பேருமே ரொம்ப கேமராமேன், அவனும் நானும் அவன் அசிஸ்டண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் இருந்தோம். அவனும் நானும் சேர்ந்து அவ்வளோ நித்யா தான் கேட்டாங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு படமா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்படி தெரியலையே அவ்வளோ, ஏன்னா 2 பேரும் ஓடிட்டே இருப்பாங்க, லைட் பண்ணுறது தெரியாது, எடுக்கிறது தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டே இருப்பான். அதே மாதிரி எடிட்ரு பிரதீப்னு சொல்லி கதைகளில் நான் லான்ச் பண்ணேன். இன்றைக்கி அவன் விஜய் சார் வரைக்கும் வந்திருக்கான். இந்த படத்தில் ட்ரெய்லர் பண்ணியிருக்கான், அது கொஞ்சம் ட்ரெய்லருக்கு டைம் ஆச்சு, இல்லைன்னா இன்றைக்கே ஸ்க்ரீன் பண்ணியிருப்பான். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக 4 நாள் பிளான் பண்ண ஃபைட்டை 2 நாள்லாம் எடுத்திருக்கோம். அது அவருடைய அந்த கிளாரிட்டி, அவ்வளோ சூப்பரான ஒர்க்கு அவர்கிட்ட. அதே மாதிரி முதல் தடவையாக சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனாவோட. ஒவ்வொரு தடவையும் இடையில் பசங்க 2 கூட நாங்கள் போய் பேசணும், அது சரியாக செட் ஆகலை. இந்த படத்தில் வந்து 5 சாங் பண்ணியிருக்காரு. 5 சாங்குமே ரொம்ப, நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ 2 சாங் தான் கேட்டிருக்கீங்க. ரொம்ப அவ்வளோ பெஸ்ட்டு ஆல்பமாக இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய படங்களில் இது ரொம்ப முக்கியமான ஆல்பமாக இருக்கும். 5 தீம் போட்டிருக்காரு. அதில் 4 சாங்கு விவேக் பண்ணியிருக்காரு, 1 சாங்கு கார்த்திக் நேத்தா எழுதியிருக்காரு. அந்த கார்த்திக் நேத்தா எழுதின சாங் வந்து எனக்கு வந்து கேடி பில்லாக் கில்லாடிரங்கால் வந்து இந்த இன்றைக்கும் அந்த அப்பா சாங்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும், அந்த சாங்கு நான் முத்துக்குமார் எழுதி, இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்கை சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு எழுதியிருக்கோம். அது அன்றைக்கி ஈவன் டியூன் போடும்போது நான் அழுதேன். எனக்கு என்னை அறியாமல் எங்கள் அப்பாவை நினச்சி நான் அழுதேன். அதே அளவுக்கு இந்த சாங்கை வந்து அதை டியூன் கேட்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்தது. அது லிரிக்ஸை வந்து இதுங்கும்போது அந்த சாங்கு கேட்கும்போது என்னை அறியாமல் பலன்னு நான் கொட்டினேன், அழுதேன். அது அப்புறம் எடிட் பண்ணுறதுக்காக எடிட்டருக்கு அனுப்பினேன். அவன் சொன்னான், சார் சாங்கை கேட்கும்போதே அழுக வந்துச்சு சார் அப்படின்னா. அந்த சாங் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாகவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாவோ, காதலன் காதலியை பிரிஞ்சிருந்தாவோ, நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ, அவங்க எல்லாருக்குமே இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வரும், ஒரு யோசிப்பாங்க கண்டிப்பாக. இந்த படம் வந்து டைவர்ஸை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த கதை. அதை வந்து ஒரு விஷயமாக பேசியிருக்கோம். அது கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க. கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை படங்கள் பார்த்துட்டு நிறைய அக்கா தம்பிகளும் அண்ணன் தங்கச்சிகளும் ஒன்று சேர்ந்துருக்குன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நிறைய கணவன் மனைவிகள் யாராவது டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ, இல்லை கோர்ட்டுக்கு போய் கொண்டிருந்தாவோ, போகணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது படம் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, இதுக்கு 500 கிலோமீட்டர் பிரயாணம் போனால் ஒரு 5-6 கிலோமீட்டர் மனசுலேயே நிற்கும், ஒரு 5-6 இடங்கள் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் பாண்டியராஜ் அவர் கூட பிரயாணம் போவீங்களா என்ன? ஏன்னா 2 பேருமே பேசிக்கிட்டதில் ஒரு பூடகமாக ஏதோ ஒரு தெரிஞ்சுது எங்களுக்கு, ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு, அது என்ன இது? 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, படம் பண்ண வேணாம்னு நினச்சோம். ஆனால் படம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அவரோட நிறைய படம் பண்ணுவேன் நான். அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாப்புல. இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு படம் உங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும், தேட்டரை விட்டு போகிற வரைக்கும் அது என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசிக்கிற ஒரு மனுஷன். அவ்வளோ பொறுப்பாக அதை செய்யக்கூடியவர். ஹீரோயின் மேடம்,
ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் அருமையாக நடிப்பீங்க, நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண மாட்டேன், தமிழை விட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட் மலையாளத்துலேருந்து வரவங்களாம் இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாங்க, அதாவது ஹீரோயின்ஸு இங்கேயே அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் மட்டும் தமிழில் ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? நான் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஸோ ஆமாம், செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அப்படி தமிழ்லன்னு இல்லை, ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை, நான் பெங்களூரியன். ஸோ எல்லா பாஷையும் பேசுவேன் நான். தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டராக பேசுவேன் தமிழ். விஜய் சேவி சார், இந்த படம் தலைவின் தலைப்பு டைரக்டரும் பேசும்போது சொல்லிட்டாரு, டைவர்ஸை பற்றி நிறைய பேசுதுன்னு. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு மாதிரி தெரியுது. ஆமாம் சார். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவங்க இப்படி தான் திருந்த மாட்டாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த புதுசாக வரவங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை, அது இப்போலாம் நிறைய டைவர்ஸ் ஆகுது. உங்களோட அனுபவத்தில் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், எப்படி விட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி போகணும்னு சொல்லி சார். முதல்ல இது வந்து இதுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது 2 பேருடைய தனிப்பட்ட பர்சனல். ஓகே. ஆனால் சில சமயம் நம்மளாம் முடிவு எடுக்கணும்ல, மன்னிக்கலாம்னு தோணுது, சில சமயம் சண்டை போடலான்னு தோணுது. அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது, வேகமாக இல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது. அதுவுமே அவங்களுடைய சொந்த இதுதானே முடிவு தானே ஒழிய வெளியிருந்து ஒருத்தர் சொல்ல முடியுமில்லை. பட் அவசரப்பட வேணாங்கிறது தான் அதிகபட்சம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர், இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும். தெரியாது சார்? இல்லை தெரியும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கமிட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. என்ன வசதி சார்? இல்லை என்ன வசதி? அது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். இல்லை என்னன்னா, படத்தில் நடிக்கும்போது கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். சண்டை போட்டேன், இது பண்ணல, எனக்கு பிடிக்கல, ஒத்துக்கலை அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்களே வந்து கஷ்டப்பட்டு சண்டை ஆச்சு, மறுபடியும் சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்கிறீங்க. அது உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஐயா இல்லையா, நான் இதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருக்குள்ள ரொம்ப நாளாக இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசில் 2 பேரும் ரொம்ப அழகாக ஒரு பூ மலர்வது போல் மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகாக மலர்ந்துச்சு. ஸோ இங்கே வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை, அது புரிஞ்சிக்காமல் இருக்குது. 2 பேரும் ஒரு நாள் புரிஞ்சிக்கும் போது அது தலைவன் மாதிரி ஒரு அற்புதமாக படமாக வளர்ந்து நிற்குதுன்னு அதை சொல்ல வருது. இது சொல்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களை சுற்றி எங்கள் 2 பேரும் நடுவில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா, 100 பேருக்குமே தெரியும். ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியா சார் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு விஜய் சேதுக்கு செட் ஆகாது, நீங்கள் அவரோட படம் பண்ணுறீங்க. அப்போ 2 பேர் சமாதானம் ஆகிட்டு, 2 பேர் சமாதானம் கூட இல்லை. அப்படி ஒன்றும் சமாதானப்படுத்துற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நடுவில் நிறைய பேர் நிறையா பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் சொல்ல வந்த விஷயம் அதில் இல்லை. இப்படி இருந்தால் நாங்கள் ரொம்ப நேசிச்சு ரொம்ப அன்பாக அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு சொல்ல வந்தது தான் அதை சொன்னது. டைரக்டர் சார், இந்த படத்தில் வந்து டைட்டில் போட்டு காமிச்சிங்களா, அதாவது ஒவ்வொரு கேரக்டர் பேரும் வந்து புதுசாகவும் தமிழாகவும் இருந்துச்சு. எங்கேருந்து எடுக்கிறீங்க? இல்லை, நிறைய கேரக்டர் என் ஊரில் இருந்து எடுப்பேன். எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புது பேர், பொதுவாக யாராவது சந்திக்கும் போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அவங்க சொல்லும்போது அந்த பேர் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்குவேன். கேரக்டருக்காகவே கொஞ்சம் கதைக்காக எப்படி தேடல் இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டருக்காகவுமே ஒரு இது இருக்கும். ஒரு தடவை ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஈரோடு போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்குது, அதில் வந்து யோசனைவதி அப்படின்ட்டு இருந்தது. பாலாஜி சக்திவேல் சாரும் நானும் ஒன்றா போயிட்டு இருந்தேன். பாண்டியராஜ் இங்கே பாருங்கள், உங்கள் படத்தில் உள்ள கேரக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆமாம் சார்னா அப்புறம் யோசனைவதினி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேடிபிள் அக்கலாடிரங்களில் சிவகார்த்திகேயன் அம்மா பேர் யோசனைவதினு வச்சேன். அந்த மாதிரி சில பேர் வந்து சார் இந்த கேரக்டர் வந்து ஆவரணம் அப்படிங்கிற அந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னோன்னா, நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், சார் இந்த பொண்ணு பேர் ஆவரணம் சார், பேர் உங்கள் படத்து பேர் மாதிரி வித்தியாசமாக இருக்குது, வச்சுக்கோங்க சார் அப்படின்னாரு. அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு அக்கா வேலை பார்ப்பாங்க, அவங்க பேர் வந்து அஞ்சுமணி. அது போன இடத்துல வந்து தேவதர்ஷினி கேரக்டருக்கு வந்து அஞ்சுமணின்னு வச்சேன். அதனால் அங்கங்கே கிடக்கிறத புறக்கி எடுத்துக்கிறது தான். டைரக்டர் சார், எனக்கு அந்த கடைக்குட்டி சிங்கத்தில் கண்ணுக்கினியால் வந்து ரொம்ப பிடிச்சி வரும். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது பாண்டியன் பரிசு நாவலிருந்து எடுத்த பேர் சார், சுட்ட பேர் சார். இப்போ இதுலேயுமே வந்து ஆகாச வீரன் பேர் வந்து
எழுத்தாளர் இமயம் இருக்கார்ல, அவருடைய சிறுகதையில் அவங்க ஊர் குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையை நான் விலைக்கு வாங்கிக்கிட்டு அந்த ஆகாசன் வீரன் பேரையும் அந்த சிறுகதையில் உள்ள ஒரு சின்ன போர்ஷனையும் அந்த படத்தில் நான் பயன்படுத்தியிருக்கேன். எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, அந்த சிறுகதையில் இருந்து தான் ஆகாசம் வீர பேர் எடுத்தேன். நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம். அந்த கோயில் பேர் வந்து தூண்டிகருப்பன் பேர், ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். அங்கே போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாச வீரன் அப்படின்னோன்னா அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அந்த கோயிலில் உள்ள ஒரு பேர் பார்த்தோம்னா ஒரு விளக்கு மாடம் மாதிரி இருந்தது. அதில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த பேரைத்தான் நான் எடுத்து படம் பண்ணிகிட்டு இருக்கேன். டைட்டிலே ஆகாச வீரன்லாம் நான் எழுதினீங்களே, எல்லோரும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஆகாச வீரன் தான் டைட்டில் அப்படின்னு. அது எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. நான் எங்கேயோ எடுத்தது, எந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறோமோ அங்கே ஒரு ஆகாச வீரன் பேர் இருக்கும்போது எங்களுக்கு பெருசாக நிறைய கனெக்ட் ஆச்சு. அப்படி தான் அங்கேருந்து எடுத்துக்கிறது தான். டைரக்டர் சார், டைரக்டர் சார், கொத்து பரோட்டாவை வச்சு ஒரு பாடல் முழுக்க எடுத்திருக்கீங்க. எனக்கு சார் கொத்து பரோட்டாவை வச்சு ஒரு ஆமாம் சார் எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கு. ஆனால் அந்த பரோட்டா அதிகமாக சாப்பிட்டா சுகர் வரும்னு ஏதாவது ஜிகே சேர்த்து விட்டுருக்கீங்களா வசனத்தில்? ஆமாம், கார்டு வேணால் போடலாம் சார். இல்லை, எதை சாப்பிட்டாலுமே பரோட்டா மட்டும் இல்லை சார். இன்னைக்கு சார் நம்ம அரிசி சோறு சாப்பிட்டா கூட சுகர் வருதுன்னெலாம் கிளப்பி விடுறாங்க சார். அதனால் வந்து எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உணவு வந்து ஒரு அரசியலாக மாறிடுச்சு. எல்லாத்துலேயுமே வந்து எதை அதிகமாக சாப்பிட்டாலும், பிரியாணி அதிகமாக சாப்பிட்டாலுமே பிரச்சனை வரும் சார். அரிசியை விட மைதா அதிகம், அதனால சொல்கிறேன். வேணால் பரோட்டா வரதுல வேணா சொல்லிடுறேன். பரோட்டா அதிகம் சாப்பிட்றதுல வேணா ஸ்மோக் புகை பிடிக்காதவர்கள்னு கார்டு போடுறது மாதிரி வேணா பரோட்டா அதிகம் சாப்பிட்றதுன்னு ஒரு கார்டு போட்டேன் சார். என்னென்னா சென்சாருக்கு அனுப்பிட்டேன் சார், வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். டேரக்டர் சார் அண்ட் ஹீரோ சார், சார் ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சேதுபதி சார் தான் வரணும், வந்தால் அவர்கிட்ட போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது. அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு? அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ்கின் சாருடைய பிறந்த நாளில் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால் ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம். தலைப்பே வந்து விஜய் சேதுபதி பாண்டராஜ் சண்டைன்னு தான் வந்துருமோன்னு இதாக இருக்குது. சண்டை உண்மைதான், நடந்தது தான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கலை, நான் கத்தி எடுக்கலை, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கலை. நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கலை. ஒரு சின்ன மனஸ்தாபம், அது பெரிய மனஸ்தாபமாக மாறிச்சு. சரி, ஓகே, வாழ்க்கையில் உங்களை நான் படம் பண்ணால் நீங்களும் படம் பண்ண வேண்டாம்னு பிரிஞ்சிட்டோம். அன்பாக தான் பிரிஞ்சோம், சண்டைகள்லாம் வார்த்தையெல்லாம் இல்லை. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்தநாள் கூப்பிட்டாரு. அங்கே போயிருக்கும்போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இந்த மனுஷனை நம்ம இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம விலைக்கு போயிடுவோமா நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மனநில் வந்தாரா என்னன்னு தெரில. சரி, ஹாய் சொல்லுமா இல்லை அப்படியே விலை ஓரமா ஒரு ஈகோ இருக்கும்ல, பொதுவாக மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகாரம்னு வச்சுக்கங்களேன். ஓடிக்கிட்டே இருக்கு. கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிடுறாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆகிட்டோம். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆகிட்டோம். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோடு இழுக்குது. இழுத்துட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா இவர், என்ன தலைவா, இல்லை கேள்வி சண்டையை பற்றியே கேட்கணுன்னா கேமராவுக்கு கடுப்பாயிடுச்சு.